புளிச்சக்கீரை தொகையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளிச்சக்கீரையை கழுவிட்டு தண்ணி வடிய வச்சுக்கணும். இப்போ ஒரு கடாயில் வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கடாயில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு ஒரு 10 காஞ்ச மிளகாயை வறுத்து எடுத்து வச்சுக்கணும். புளிச்சக்கீரையில் கால்சியம் சத்து இருக்கிறதுனால இது நம்ம போனுக்கெலாம் நல்லா ஹெல்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் 12 பல்லு பூண்டை அதே கடாயில் வறுத்துக்கிறோம். அதையும் வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த புளிச்சக்கீரையை அதே கடாயில் போட்டு நல்லா வதக்கணும். புளிச்சக்கீரை சாதாரணமாக பிபி, கொலஸ்ட்ரால் இது எல்லாமே நல்ல கண்ட்ரோலில் வச்சுக்கும். அந்த கீரை நல்லா வதங்கி சுருண்டு வரும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஆற வச்சிடணும். இதெல்லாம் ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வெந்தயம், பூண்டு, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் பூண்டு, வெந்தயம், காஞ்ச மிளகாய் அரைச்சதுக்கப்புறம் இந்த கீரையையும் அதோடு சேர்த்து தேவையான அளவு உப்பையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடான உடனே கடுகு போட்டு தாளித்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற புளிச்சக்கீரை விழுத எடுத்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா சுருளை வதக்கணும். இது வதக்கி எடுத்ததுக்கு அப்புறம் ஆறின உடனே இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இது நம்மளுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம் மற்ற சாதத்துக்கெல்லாமே இதை தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும்.